World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் திருமதி தனபாக்கிய மேடம் அவர்கள் சுக்கிரன் கிரகத்துடைய சூட்சம பலன்களை பற்றி பேசியிருக்காங்க. சுக்கிரன் தரும் சுகமான வாழ்க்கை யாருக்கு, 12 பாவம் 27 நட்சத்திரங்களில் சுக்கிரன் என்ற பலன்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை நமக்காக பேசியிருக்கிறார்கள். சிவசக்தி அஸ்ட்ரோவிஷனுடைய நிறுவனர் திருமதி தனபாக்கிய மேடம் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 59வது கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு பார்த்திங்கன்னா சுக்கிரனை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, சுக்கிரன் 12 வீடுகளில் இருந்தால் எந்த மாதிரி யோகங்கள் தரும், சுக்கிரன் 27 நட்சத்திரங்கள் அமரப்பெற்றால் என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? சுக்கிரன் அப்படின்னு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே எல்லாம் பாருங்கள் ஒரே புன்னகையாக இருக்கீங்க, ஒரே சிரிப்பு சந்தோஷம். அப்படிங்கிறப்ப சுக்கிரன் என்பவர் மகிழ்ச்சியை தரக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சுகபோக வாழ்க்கையை தருபவர் சுக்கிரன், அப்படியா? உண்மைதானா? சுகம் வாழ்க்கை மட்டும்தான் சுக்கிரன் தருவாரா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓ, டீ டைமா? அது அங்கே கூட வரும், சுக்கிரன் இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சுக்கிரன் என்பவர் அசுரகுரு இல்லையா? தேவகுரு பிரகஸ்பதி, குரு பகவான் தேவகுரு. அசுரகுரு அப்படிங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் இருந்தால் அவன் லைஃப்பில் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு என்னடா அவனுக்கு சுக்கிர தசை போல. யாராவது குரு தசை, ராகு தசை, சனி தசைன்னு சொல்கிறோமா? சனி தசையெல்லாம் பெருமையாக யாராவது பேசுமா? ஆனால் இருக்கிறதுலையே நல்ல தசைன்னு பார்த்தா சனி தசை தான். படிப்பினையும் கொடுப்பினையும் தரக்கூடியவர் சனி பகவான். ஒரு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். சனி தான் தொழில்காரகன்னு சொல்கிறோம், நம்ம கர்மகாரன்னு சொல்கிறோம். ஆனால் பெருமையாக பேசிக்க மாட்டோம். சுக்கிரன் எதுனாலும் ஒரு சந்தோஷமாக சொல்லிடுவோம். ஸோ சுக்கிரன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாவே இன்பம், மகிழ்ச்சி, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் யாராக சொல்கிறோம்? கலத்திரகாரகன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு திருமண வாழ்க்கைக்கு முக்கிய பங்கு சுக்கிரனுடையது இல்லையா? திருமணம் ஆகணும்னா குருவை பார்க்குறோம். குரு பலம் இருந்தால் திருமணம் பண்ணலான்னு சொல்கிறோம். ஆனால் சுக்கிரன் கலத்திரகாரகன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு இல்வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். சுக்கிரன் தான் சுக்கிரம் ஸ்ரோனிடம்னு சொல்லக்கூடிய அந்த திருமண பந்தத்துக்கு முக்கியமாக ஒரு குழந்தை பிறப்புக்கான ஒரு காரண கர்த்தாவாக இருக்கார். அப்போது சுக்கிரனை சுக்கராச்சாரியார் என்ன ஒரு இதில் ஸ்பெஷல்? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். சூப்பர் சூப்பர், கைத்தட்டுங்க. இறந்தவர்களை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அப்படிங்கிறது தான் சுக்கிரனுடைய தன்மை. அப்போ எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு மனிதன் எந்த ஒரு விதத்தில் நம்ம கீழ்நிலையில் போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு சுக்கிரன் பகவான் ஒரு அருங்ககம் பண்ணிட்டாருன்னா உயர்ந்த நிலைக்கு வந்துடலாம். இறந்த உயிரையே பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கிரனுக்கு இருக்கும்போது நம்மளுடைய நிலைகள் அப்படிங்கிற விஷயம் தாழ்ந்து போனாலும் உயர்வுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் கொடுப்பார். அதனால தான் எல்லாருமே சுக்கிரனை ஸ்பெசிஃபிக்காக சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க, சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்கிறாங்க. மற்றபடி சுக்கிரன் அப்படிங்கிறது அவரும் ஒரு கிரகம் தான், சரியா? ஆனாலும் சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணமே அதுதான். ஆனாலும் சுக்கிரன் அவருக்கு ஆட்சி, உச்சம், நீச்சம் அப்படிங்கிற இடம் இருக்கா இல்லையா? ஜாதகத்தில் எந்த வீட்டில் போய் உச்சம் பெறார்? மீன வீடு. யாரோட வீடு? குருவோட வீடு. என்ன ராசி அது? மீன ராசி. ஓகே, என்ன திரிகோண ராசி? என்ன திரிகோண ராசி? மோட்ச திரிகோணம், தியாக திரிகோணம், சரியா? அப்போ மோட்ச திரிகோண ராசியில் போய் 12ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் உச்சம் பெறார். ஏன் 12ஆம் வீட்டில் உச்சம் பெறார்? பொருளாதாரம் என்ன தூரத்துக்கு வந்தாலும் ஒரு நாளைக்கு சரிவு உண்டு. அப்போ கவனமாக நம்ம கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த வீட்டில் நீச்சம் அடைகிறார்?
புதனுடைய வீட்டில் நீச்சமடைகிறார். குரு, அதாவது ஏன் குருவோட வீட்டில் போய் உச்சமடைகிறார்னா, குரு தன்மை என்ன, எதையும் ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, அனலைஸ் பண்ணுறது. என்ன ஒரு பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருந்தாலும், என்ன உயர்வான நிலைக்கு நம்ம போனாலும் சரியான பாதையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உச்சமடைகிறார். புதனோட வீட்டில் நீச்சம் பெறும்போது புத்திசாலித்தனம் இல்லைனாலும் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறலாங்கிறத காட்டுறதுக்கு தான் அங்கே புதனோட வீட்டில் நீச்சம் அடைகிறார். ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடு எதுங்க? ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடு சுக்கிரனுக்கு என்ன? இப்போ தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள். சரி, சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள் ரிஷபம், துலாம். ரிஷபம் ஆட்சி வீடு, துலாம் ஆட்சி வீடு. ஆட்சி உச்சம், உச்சல ஆட்சி மூல திரிகோணம், சொல்லுங்கள். ஐயா நன்றிங்க. ஏன் துலாமில் போய் மூல திரிகோணம் பெறாரு, ஆட்சி பெறாரு? துலாம் என்ன ராசி? சமநிலை, சனி உச்சமாகிற வீடு. சரி, சமநிலை தராசுங்கிறது தான் துலாம் இல்லையா? ஒரு மனிதன் எந்த அளவு பொருளாதார உயர்வு பெற்றிருந்தாலும், அவனுக்கு எந்தவித செல்வாக்குகள் இருந்தாலும், எந்த ஒரு உயர்வான நிலையில் போனாலும் சமநிலையோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை எப்பவுமே இன்பமாக இருக்கும். அது காலபுருஷ தத்துவத்தில் எத்தனாவது வீடு? 7ஆம் வீடு. 7ங்கிறது இன்பம் இல்லையா? இன்பத் திரிகோணம் இல்லையா? 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 7ங்கிறது வாடிக்கையாளர்கள், 7ங்கிறது வாணிபம், வியாபாரம், நம்மளுடைய இல்வாழ்க்கை துணை, நம்மளுடைய 2வது குழந்தைன்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய திருமண பந்தத்தில் முக்கியமான விஷயம் என்ன? தாம்பத்தியம். அப்போ அந்த இடத்துல ஒரு மூல திரிகோணம் ஆட்சி பெறும்போது நம்ம சமநிலையோடு வாழ்க்கை வாழ்ந்தால், ஒரு கணவன் மனைவி இருவருமே சமநிலையோடு வாழும்போது அந்த தாம்பத்தியம் சுகம் பெறும், தாம்பத்தியம் சந்தோஷம் பெறுங்கிறது தான் அது. 12ஆம் வீட்டில் போய் அவர் உச்சமடையும் போது என்ன? திருப்தி அப்படிங்கிறது அந்த 12ஆம் வீடு. ஒரு மனிதனுடைய உச்சநிலை அப்படிங்கிறது அவனுடைய எண்ணங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே பூரணமானால் மட்டும்தான் அவன் திருப்தி அடைவான். சரிங்களா? 6ஆம் வீட்டில் போய் அவர் நீச்சம் பெறார். அப்போ 6ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். நம்ம என்ன ஒரு நிலையில் போனாலும் சர்வீஸ் பண்ணணும். அந்த இடத்துல போட்டிகள் இருக்கக்கூடாது. ஏன் சுக்கிரன் போய் அங்கே நீச்சம் பண்ண? கணவன் மனைவிக்குள்ளே போட்டிகள் இருந்தால் பிணக்குகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைன்னா தானே டைவர்ஸ் வருது. அப்போ அந்த சுக்கிரன் அந்த இடத்துல நீச்சம் பெறதுனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறார். அப்போ சமநிலையோடு இருக்கணும், மனம் ஒன்றி வாழணும். அப்போ நம்ம அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் பிணக்குகள் வராது அப்படிங்கிறக்காக அது சொல்லப்படுறது. அப்போ ஒரு 12 வீடுகள்லையும் சுக்கிரன் இருக்கும்போது என்னென்ன பலன் அப்படிங்களா? சரி, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு நம்ம சொல்கிறோம். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய யோகம் என்ன? மாளவிகா யோகம். இதுக்கு என்ன டெஃபினிஷன்? மாளவிகா யோகம் என்ன, எப்படி இருந்தால் மாளவிகா யோகம் செயல்படும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். மேடையில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அது மாளவிகா யோகமாக செயல்படும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு லக்னத்துக்குமே மாளவிகா யோகம் செயல்படும். இது யாருக்காவது தெரியுமா? மேஷ லக்னத்துக்கு மாளவிகா யோகம் செயல்படும், மிதுன லக்னத்துக்கும் செயல்படும், கன்னி லக்னத்துக்கும் செயல்படும், விருச்சிக லக்னத்துக்கும் செயல்படும், எல்லா லக்னத்துக்கும் மாளவிகா யோகம் செயல்படும். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் யாருங்க? 2ஆம் அதிபதியாக வர்றாரு, 7ஆம் அதிபதியாக வர்றாரு. 2ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துலலாம் ஆட்சி பெறாரா? 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரா? இப்போ இந்த 3 இடத்துலையும் சுக்கிரன் இருந்தவங்க அவங்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பாக அந்த மாளவிகா செயல்படும். சரிங்களா? ரிஷப லக்னத்துக்கு ஆட்சி இன்னொரு இடத்துல 6ஆம் இடத்துல ஆட்சி வர்றாரு, 11ஆம் இடத்துல இருப்பார். உச்சம் பெற வீடு 11ஆம் இடம், லாபஸ்தானம் இயங்குமா? அப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துல மாளவிகா யோகம் செயல்படுமா? மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு? 5, 12 ஆதிபத்தியம் வாங்குறாரு. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சி பண்ணால் அரசியல் செல்வாக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமை, தொழில் வளம் அப்படிங்களா. விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் பயங்கரமான செல்வங்களை கொடுக்கக்கூடியவர், ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதுக்கும் அந்த மாளவிகா யோகம் செயல்படும். கடக லக்னம், கடக லக்னத்துக்கு எந்த இடத்துல உச்சம் பெறார்? 9ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல ஆட்சி, 4, 10 கூடியவர். கேந்திரத்தில் இருந்தாலும் அவருக்கு யோகம் செயல்படும். ஏன்னா லக்ன கேந்திரங்களில் சுக்கிரன் இருந்தாலும் வேலை செய்யும் மாளவிகா யோகம். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு
8ஆம் இடத்துல உச்சம் பெறார், 3 குடையவனாக வர்றாரு. இன்னொரு ஆதிபத்தியம் என்ன வாங்குறாரு? 10ஆம் இடம் இல்லையா? இந்த ஒரு ஸ்பெஷல் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பாயிண்ட்டு. சிம்ம லக்னத்தில் யாராவது பிறந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா அது அவங்களுக்கு கெடுதல். ஆனால் அவங்க கையில் நீங்கள் பணம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யோகம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது தவறான அமைப்புன்னு நிறையா சொல்லுவாங்க. 3ஆம் இட சுக்கிரன் அவ்வளவு சிறப்பில்லை. 12 வீடுகளில் அதுவும் மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 எடுத்தாலும் 3ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நிறைந்த நானுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் சிறப்பில்லை. ஏன் 3ஆம் இடம் சிறப்பில்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடம் என்ன? தைரிய வீரிய ஸ்தானம். சுக்கிரன் யாருங்க? கலத்திரகாரகன். சுக்கிரன் தான் இல்வாழ்க்கைக்கு முக்கியம். அதனால் 3ஆம் இடத்துல இருக்கும்போது பலவித தோஷங்களை இன்னல்களை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிம்ம லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா அவங்களுக்கு யோகம் இல்லையா? அவங்க கையில் நம்ம பணம் வாங்கும்போது யோகம். அவங்கள கூப்பிட்டு ஒரு வியாபாரத்தை தொடங்கி வைக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு தான் சிறப்பான ஒரு அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு தான் சுக்கிரன் யோகாதிபதி இல்லையா? ஏன்னா சுக்கிரன் சந்திரனும் சூரியனும் பகை, செவ்வாய் பகை, புதனும் சனியும் சுக்கிரனுக்கு நட்பு, குரு பகை. அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறார். இந்த கன்னி லக்னத்தை யாரெல்லாம் கூட வச்சுருக்காங்களோ அவங்களாம் யோகாதிபதிகள். சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கணும், சரியா? அவங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணுறாரு? உச்ச சுக்கிரன் லக்னத்தை பார்த்துட்டே இருக்காரு இல்லையா? சுக்கிரனுக்கு சமாசப்தமாக பார்வை தானே. அப்போ லக்னத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலா லக்னம். லக்னத்தில் இருந்தால் மூலத்திரிகோண அமைப்பு சிறப்பான அமைப்பு, மாளவிகா யோகம் அருமையாக செயல்படும். இன்னொரு பாவம் எங்கே? துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறாரு. அடுத்தது 6ஆம் இடத்துல. இந்த துலா லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துல இல்லை, எங்கே இருந்தாலும் பொதுவாக உச்சத்தில் மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் ராஜயோகம். லக்னாதிபதி அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெறார். அது உச்ச பாகையில் இருந்துட்டாருன்னா அவங்கள மாதிரி ராஜ வாழ்க்கை யாருக்குமே இல்லை. இதில் நட்சத்திர ரீதியாக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, பொதுவான விதிகள். அப்போ கண்டிப்பாக துலா லக்னக்காரங்க சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ராஜ யோகம். அதுலேயும் எப்படிங்க? விபரீத ராஜயோகம். நம்ம டிவிக்கு சிஎம் மாதிரி தான். விபரீத ராஜயோகம் சூப்பராக செயல்படும். அடுத்தது நம்ம தம்பிக்கு 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் அடுத்தது மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது 6ஆம் இட சுக்கிரன், அவருக்கு 10ஆம் இடம். அதுதான் யோகம். அதான் அடுத்தது சொல்ல வரேன். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு உச்சமாகிற வீடு எதுங்க? 5ஆம் வீடு உச்சமாகுது. 12ஆம் வீடு ஆட்சி ஆகக்கூடிய வீடு. இன்னொரு வீடு 7ஆம் இடம். அப்போ இதில் எங்கே சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு மாதவியாக செயல்படும். அதுலேயும் அவங்களுக்கு அந்த யோகம் எப்படி செயல்படுனா மனைவி வந்ததுக்கப்புறம் செயல்படும். ஏன்னா 7 கூடையவன் வராரு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செயல்படும். அல்லது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செய்யும்போது, வெளிநாட்டில் போய் ஒரு வாழ்க்கை ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கும்போது அது சிறப்பாக செயல்படும். இப்போ நம்ம தலைவருக்கு அப்படி தான் 10ஆம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கா. அப்படி சுக்கிரன் அதுவும் மகா நட்சத்திரத்திலே இருக்கார். ஸோ டிஎன்ஏ எனர்ஜி சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். அதில் என்னென்னா சந்திரனோட டிஎன்ஏ வருது, கேதுவோட அமைப்பு. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? மகத்தில் இருக்க பிரச்சனை வாங்க. ஆனால் மனைவி வந்ததுக்கப்புறம் அவருக்கு யோகம். அடுத்தது குழந்தை பிறந்துச்சுன்னா 2 மடங்கு யோகம். அதுதான் அந்த மாளவிக யோகம் சுக்கிரன் கொடுக்கும் ஒரு சிறப்பு. அதில் ஒரு சில லக்னங்களுக்கு அது என்னதான் பகையாக இருந்தாலும் ஒரு சில லக்னங்களுக்கு இந்த அமைப்புகள் சிறப்பான பலனை தரும். அடுத்தது தனுர் லக்னம். இதுக்கு சுக்கிரன் பாவி இல்லையா? குருவுக்கு அவர் பாவின்னு சொல்லிடுறோம், நண்பன் இல்லை, எனிமி. ஆனாலும் தனுர் லக்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு? 6, 11 நாளும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது மூலத்திரிகோணத்தில் ஆட்சியாக பெற்று யோகத்தை தரார். 4ஆம் இடத்துல உச்சம் பெறார். 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு இன்னொரு பலம் இருக்குது. என்ன பலம்? திக்பலம். மேடையில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, கீழே இருக்கிறது சொல்கிறதில்ல. இப்போ ஆசிரியர்கள்லாம் சொல்லக்கூடாது, மாணவர்கள் தான் சொல்லணும். அப்போ திக்பலம், வெரி குட். அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறார். 4ஆம் இடத்துல எந்த பாவங்களில் சுக்கிரன் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் 6, 8 அதிபதிகள் நட்சத்திரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் வாகன யோகம் இருக்கும்,
நல்லா பெரும் பணம் இருக்கும். அவர்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள் தான் அமையும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல அமைப்பில் இல்லைன்னா. அதே மாதிரி ஒரு ரூல் பாருங்கள், 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனை வந்து உங்களுக்கு வடக்கு பார்த்து மனை கிழக்கு பார்த்து மனையாக இருந்தால் உங்களோட வாசல் அமைப்பு வந்து கண்டிப்பாக வேறு டைரெக்ஷனில் தான் இருக்கும். நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து சுக்கிரன் சரியில்லைன்னா அப்படி இருந்தால் அந்த வீட்டில் அவங்க நல்லா வாழ முடியும். வாஸ்து நல்லா இருந்து மனை நல்லா இருந்து திசை நல்லா இருந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் அந்த வீட்டில் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரன் கேட்டிருந்தால் நல்லா வாழ முடியாது. இதெல்லாம் இடையில இருக்கிற ரூல். அடுத்தது மகர லக்னம், 3ஆம் இடத்துல உச்சமாகிறார், 10ஆம் இடத்துல ஆட்சி, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல ஆட்சி. அப்போ இந்த இடத்துல எங்கே சுக்கிரன் இருந்தாலும் யோகம். இவங்க லக்ன கேந்திரம் இல்லாமல் 3ல் இருக்கும்போது இந்த இடத்துல இவங்களுக்கு சிறப்பு தருவார். அடுத்தது கும்பலக்னம், 2ஆம் இடத்துல உச்சம். கும்பலக்னம் பிறந்தவங்கள சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது மாளவிய யோகம் சிறப்பாக செயல்படும். மீன லக்னம் லக்னத்திலே இருக்கும்போது சிறப்பாக செயல்படும். லக்னத்துக்கு 3ஆம் இடம். ஆனால் பொதுவாகவே மீன லக்னக்காரங்களுக்கு 3 குடையவனாக வந்து 8 குடையவனாக வரனால சுக்கிர தசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன் வீட்டில் உச்சமாக இருந்தாலுமே அது இளமையில் சுக்கிரன் வரும்போது கவனம். சரி, இப்போ சுக்கிர தசை சொல்கிறாங்க இல்லையா, சுக்கிர தசை யோகத்தை கொடுக்குங்கிறாங்க. சுக்கிரன் தான் பணம்னு சொல்லிட்டோம், சுக்கிரனுக்கு நிறையா விஷய காரகத்தை சொல்லிட்டோம். ஆனால் எல்லாத்துக்குமே சுக்கிர தசை யோகத்தை கொடுக்குமா? சுக்கிர தசை 12 வயசுக்குள்ளே வந்தால் என்ன யூஸு? அதனால தான் குட்டி சுக்கிரன் கொடுத்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. பட்டு 15 வயசுக்குள்ளே சுக்கிரன் யாருக்கு வரும்? பரணி பூரம் போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளே சுக்கிரன் வரும், 15 வயசு 16 வயசுக்குள்ளே. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 8 வயசுக்கு மேலே ஒரு 20 வயசுக்குள்ளே வரும். ஆனால் சுக்கிர தசையே வராத நபர்கள் இருக்காங்க. யாரெல்லாம்? சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரத்தில் பிறங்களுக்கு மோஸ்ட்லி சுக்கிர தசை வராது. குரு நட்சத்திரத்தில் புனர்பூஷ விசாகம் பூரட்டாதியில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வரும், ஒரு மத்தியம வயதில் வரும் 40. அந்த 40 வயதுக்கு மேலே வர சுக்கிரன் வந்து பெரிய பாடத்தை புகட்டுவார். பொதுவாகவே சுக்கிர தசைங்கிறது 25 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே வர்றது தான் ரொம்ப விசேஷம். இருக்கிறதுலையே அதிகமாக தசை ஆண்டு இருக்கிறது வந்து சுக்கிரனுக்கு தான். அப்போ யோகம் அப்படிங்கிறது பாருங்கள், சனி நட்சத்திரத்துக்கு யோகம், புதன் நட்சத்திரத்துக்கு யோகம், கேது நட்சத்திரத்துக்கு யோகம். அது 3 தான் அவர் சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள். அப்போ இந்த நட்சத்திரங்கள்காரங்களுக்கு மட்டும்தான் சுக்கிர தசை ஓரளவு யோகத்தை செய்யும். யோகத்தை செய்யணும் மத்தியம வயசில் வரும். எப்போவுமே சுக்கிர தசை மத்தியம வயசில் வரணும். எந்த ஸ்தானங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே அதுக்கு முன்னால் வர தசைகளை அவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லிடும். அப்போ சுக்கிர தசைலாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி தான் சுக்கிரன் வந்து ஒருத்தங்களுக்கு யோகத்தை தருவார். அப்போ ஸ்தானபல அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். அப்போ எந்த பாவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு 12 பாவங்களை எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் பாவம்னு பாருங்கள். அது உங்களுக்கு வந்து இந்த மீனத்தோடையோ ரிஷபத்தோடையோ துலாமோடையோ எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த யோகத்தை கண்டிப்பாக அந்த தசாபுத்தி காலங்களில் செய்வார். 12 வீடுகளை நிற்கும் போது இப்போ லக்னத்தில் சுக்கிரன்னா என்ன இருப்பாங்க? ஜாதகர் வந்து நல்லா அழகாக கவர்ச்சியாக இருப்பார், பேசக்கூடியது, ஒரு தெய்வீக தன்மை இருக்கும், ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும், சுய முன்னேற்றமாக சிந்தனைகள் நிறையா இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். 2ஆம் இடத்துல அப்படிங்கும்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், பேச்சில் இனிமை இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் அப்படின்னு இருக்கும். 3ஆம் இடம்னா முயற்சி முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தனக்காகவும் பிறருக்காகவும் அவர் ஓடிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம். 3ஆம் இடம் சில நேரங்களில் பால் பண்ணாலும் சில இடங்களில் சில லக்னத்துக்கு சுபராக இருக்கும் போது சரியானது இருக்கும். 4ங்கும் போது வண்டி வாகனங்கள், தாயாரோட அனுகிரகம், பெண்களுடைய அனுகிரகம், கூட்டு முயற்சிகள், நிரந்தர வருமானம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நல்லா கொடுக்கும். 5ஆம் இடம் கலைகளில் தேர்ச்சி, அரசியல் செல்வாக்கு, கலையில் செல்வாக்கு. ஒரு கலை இப்போ ஜோதிடராக நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோன்னா எங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக வரணும். அப்போ தான் அந்த நிரந்தர தொழிலை எடுத்து நிரந்தரமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம்னு சொன்னாலும் 5ஆம் இடத்துல வந்து கலைகளை சொல்லக்கூடியதாக இருந்தாலுமே நமக்கு நிரந்தர வருமான பாவங்கிறது 4ஆம் இடம். 5ங்கிறது உழைப்பில்லாத வருமானத்தை, உழைப்பில்லாத எத்தனையோ பிஸ்னஸ் சுக்கிரனை வச்சுருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். 6ஆம் இடம் அழகு கலை நிபுணரெல்லாம் இந்த 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும்.
அழகு சாதன பொருட்கள் செய்கிறவங்க, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ சுக்கிரனோட காரகத்துவ தொழில்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய தொழில்கள் இருக்குது. கண்ணாடி சார்ந்த தொழில்கள், சுக்கிரனாவே நிறைய அழகு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. வாசனை திரவியங்கள், பூக்கடைன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை மண்டி அப்படிங்கிறது, கரும்பாலைகள், இதெல்லாமே சுக்கிரனோட சொல்லக்கூடியது. வாகனங்கள் அப்படிங்கிறது, அப்போ உதிரிப்பாங்கல்னும் போது சனியில் போயிடும். இது வாகனங்கள் அப்படிங்கிறது பெரிய லக்ஸூரியஸ் கார், பங்களா, இதெல்லாமே வந்து சுக்கிரனோட இயக்கத்தில் வரும். அப்போ இதெல்லாம் 6ஆம் இடம் சார்ந்திருந்தால் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும், அல்லது வேலையாக அமையும், தொழிலாக அமையும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. எப்பவுமே அவங்க மனசு வந்து இன்பத்தை நோக்கி இருக்கும், லைக்கும், ஏதோ ஒரு விஷயங்களை ஈர்க்கும் அப்படிங்கிறது. அப்போ இவங்கெல்லாம் வந்து திருமணம் சார்ந்த தொழில்கள் அல்லது ஏதோ சமுதாயத்தில் ஒரு இணைப்பு சார்ந்த விஷயங்களில் வந்து வேலை செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தரும், விரயங்களையும் தரும். சில இடங்களில் வந்து இது வந்து மறைமுக வியாதிகளையும் உருவாக்கும். அது அந்தந்த ஜாதகருடைய அவருடைய லக்னம், அந்த தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். 9ஆம் இடம்னா தெய்வீக அனுகிரகம், பூர்வ புண்ணிய பலன், தெய்வ அனுகிரகம், பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். 10ஆம் இடங்கிற தொழில் ஃபுல்லாக சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் இருக்கும். இந்த 10ஆம் இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உச்ச வீடாக இருக்கட்டும், இல்லை மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுக்கிரன் சார்ந்த தொழில் எடுத்து செய்யும்போது அவங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ கூட்டு முயற்சிகளில் லாபம். பெண்கள் சார்ந்த துறைகள், எத்தனை துறைகள் பெண்கள் சார்ந்து இருக்குது. இப்போ நிறையா பெண்கள் ஆர்கனைசேஷன் இருக்குது. நிறைய இடத்துல இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மகளிர் குழுக்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் அந்த மாதிரி ஒரு கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் இருக்குது, மகளிர் சங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த 11ஆம் இடத்து சுக்கிரன் தரக்கூடியது தான். அது மூலமாக ஒரு வருமானம், அது மூலமாக ஒரு பயன், ஒரு பெண்களுடைய தொழில்கள் வந்து அதிகரிப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த 11ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள். 12ஆம் இடம்னாவே வெளிநாடு, வெளியூர், வெளி மாநில சார்ந்த விஷயங்கள்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளைட் அதெல்லாமே வந்து விமானம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சுக்கிரனோட சம்மந்தப்பட்டது 12ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த துறைகளில் வந்து நம்ம வேலை செய்கிறது, அதில் இருக்கிறது அப்படிங்கிறது. சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னா 12ஆம் இடம் நல்ல தூக்கம் வரும். ஒரு மனிதனுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதியான உறக்கம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. எந்த ஒரு விஷயம் நடந்துட்டாலும் ஒரு மனிதனுடைய முகத்தில் ஒரு இன்பம், அவன் மனசில் தான் என்ன சொல்கிறாங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம மனசில் என்ன தான் நம்ம வெளியில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசினாலும் நம்ம அகம்னு சொல்லக்கூடிய மனசு சரியாக இல்லைன்னா நமக்கு ஒரு இதில். அப்போ அந்த 12-5-3 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் அந்த அகத்தெளிவை கொடுக்கக்கூடியது. அப்போ அதெல்லாம் தெளிவாக இருந்தால் தான் ஒரு மனிதன் இன்பமாக இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துலேயும் இருந்து ஒரு நிம்மதி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க முடியும். அப்போ அந்த 12ஆம் இடம் சுக்கிரன் கொடுக்கக்கூடியது அதுதான். அப்போ வந்து நம்ம அந்த 12 பாவங்களில் சுக்கிரன் நிற்கிறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து என்ன விஷயங்கள் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த ஒரு விஷயத்தில் லைஃப்பில் நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்தாலுமே அவர் வந்து நமக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடியவர். இப்போ எல்லாரும் சொன்னாங்க, நட்சத்திரம் பேசணும், நிறைய பேசியிருக்கோம். பரணி நட்சத்திரம் தான் தனதாரை நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் தான் உங்களுக்கு 20வது நட்சத்திரம் பணம் கொடுக்கும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை படி உங்களுக்கு 2வது நட்சத்திரமோ இயக்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் உச்சமாகிறார். யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பொருளாதார உயர்வு கண்டிப்பாக வரும். அதனால் நாங்கள் எப்போவுமே ரேவதி நட்சத்திரக்காரங்க கூட தான் பயணிக்கிறோம். எங்களுக்கு பொருளாளரே ரேவதி நட்சத்திரம். முருகானந்தம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். எங்கள் சங்கத்துக்கு பொருளாளரே அவர் தான் பாருங்கள். பிரபஞ்சமாக அமைத்து கொடுத்த விதி. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. எங்களுடைய மீடியா டீமில் வந்துட்டு எங்களோட கதிர் வந்து ரேவதி நட்சத்திரம். எங்களெல்லாம் உலகுக்கு காட்டுறவர் அவர் தான். நாங்கள் அழகாக எங்களை காட்டக்கூடியவர் அவர் தான். சுக்கிரன் என்றால் அழகு, சுக்கிரன் என்றால் ஒரு விஷயத்தை விஷுவலாக நல்லா பண்ணுறது. ஸோ எங்கள் கூட பிரபஞ்சம் எப்படி எங்களை வந்து சுக்கிரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரங்களை வச்சுருக்காங்க. பொதுவாக குரு வந்து பூச நட்சத்திரத்தில் உச்சமாகிறார், கடக ராசியில். மீனத்தில் வந்து அப்போ 4, 8, 12 அப்படிங்கிறது தான் இந்த தியாக திரிகோணம், மோட்ச திரிகோணம். அப்போ குருவும் சுக்கிரனும் எப்போவுமே ஒன்றா தான் இயங்குவாங்க. அவங்க பார்த்தா பகை மாதிரி தெரியும்.
பூவும் நாரும் ஒன்று சேர்ந்து தான் மணக்கும் இல்லையா? அதனால் குருவை சுக்கிரன், அதனால தான் குரு வீட்டில் கொண்டு போய் சுக்கிரனை உச்சம் பெற வச்சாங்க. ஏன் செவ்வாய் வீட்லேயோ சனி வீட்லேயோ வச்சுருக்கலாம் இல்லையா? பணம் என்று சொன்னாலே அங்கே குரு வேணும், பணம் என்று சொன்னாலே சுக்கிரன் வேணும். அப்போ 27 நட்சத்திரங்கள்லாம் எப்பவுமே பெருமை வாய்ந்த நட்சத்திரம் என்னன்னு சொல்லிக்கிட்டா ரேவதி நட்சத்திரம் தான். ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களோட பயணம் பண்ணுங்க, இல்லை ரேவதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஒரு 2 ரூபாய் வாங்குங்க, உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. எனக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஹலோ 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 அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சுக்கிரன் வந்து 2ல் இருக்குது, தனுசு ராசியில் இருக்குது, 20வது நட்சத்திரத்தில் இருக்குது, இந்து லக்கணத்தில் இருக்குது. சூப்பர். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் பொருளாளர் பதவியை நாங்கள் கொடுத்துருக்கோம். பிரபஞ்சம் நாங்கள் அதெல்லாம் யோசிச்சு கொடுக்கல, பொருளாளர் பதவி கொடுத்துட்டோம். ஆனால் அவருக்கு வந்து விருச்சிக லக்னம், அவர் 2ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கான். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமே தான், அது புதனோட எனர்ஜி. அது மூலத்தில் இருக்கு, மூலத்தில் இருக்கா? ஓ, மூலத்தில் இருக்கா. ஆனால் அவருக்கு இந்து லக்னத்தில் இருக்கா, அதனால தான் அவருக்கு பொருளாதார பதவி வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அவரோட நட்சத்திரத்துக்கு அது 20வது நட்சத்திரம், அவர் ரேவதிக்கு 20வது நட்சத்திரம். அப்போ அவருக்கு அதனால் இருக்கிறனால தான் அவருக்கு பொருளாதார பதவி வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது. இப்போ அவரோட சுக்கிரன் வந்து அவர் தனுசில் சொல்லிட்டாரா, என்னோட சுக்கிரனும் நம்ம நந்துவோட சுக்கிரனும் மீனத்தில், எங்களுக்கு 2 பேர்த்துக்கு உச்ச சுக்கிரன். நம்ம தலைவருக்கு வந்து சிம்ம வீட்டில் சுக்கிரன். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி நிறுவனருக்கு வந்து விருச்சிக சுக்கிரன். சரிங்களா? தனுசு, அவருக்கும் தனுசு வீட்டு சுக்கிரன் தான். அப்போ என்ன அப்படின்னா, இப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே சுக்கிரன் எல்லாத்துக்கும் ஒரே அமைப்பில் கேந்திர திரிகோணமாக தொடர்பு பெறுது. இப்போ தலைவருக்கு எடுத்துட்டா தனுசில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சிம்மத்தில் தொடர்புடையதா. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் எடுத்து தனுசில் இருக்கிறதோட எப்படி தொடர்பு வருது, 10ஆம் இடமாக கேந்திரத்தை தொடர்பு வருது. அப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தொடர்புடையதுனால தான் நாங்கள் எல்லாருமே ஒரே டீமாக வரோம். ஒரு கிரகம் எப்பவுமே ஒருத்தரோட தொடர்பு பெறும்போது தான் ஒவ்வொருத்தங்களும். இதுக்கு தான் நம்ம வந்து கிரக வலிமை, கிரக பொருத்தம் பார்க்குறோம். திருமண பொருத்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் பார்க்கணுன்னு சொல்கிறது. ஒரு கிரகம் எப்படி இருந்தாலும் ஒருத்தரோட தொடர்பு பெறாமல் நம்ம வந்து ஒன்று சேர முடியாது. அவருக்கு பொருளாதார பதவிங்கிறது, பொருளாதார பதவி சும்மா வரல, அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தனால வந்துருச்சு. நான் சொல்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஏன்னா ரேவதிங்கிறது வந்து ரேவதி நட்சத்திரம் எங்கே இருக்கோ அதில் 4 பாதை என்ன தோஷத்தை வேணால் கொடுத்துட்டு போகுது, அது செகண்டரி. ஆனால் உச்சமாகக்கூடியது சுக்கிரன் அங்கே தான். அப்போ அந்த பொருளாதாரம் அதுலேயும் எந்த ஸ்தானத்தில் இருக்குங்க, அது மீனம் அப்படிங்கிற 12ஆம் வீடு. 12ஆம் வீடு என்னென்ன, பெட்டகம், ரகசியம். இவ்வளோ நேரம் விரயம்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ தான் சொல்கிறீங்க அப்படியே என்னமோ சொல்லிட்டு. ஆக்சுவலி கருவூலம்னு சொல்லக்கூடியது வந்து 9, 10, 11, 12 4 வீடுகளையுமே இணைக்கக்கூடியது. அப்போ மீனத்தில் இருக்கிற சுக்கிரனில் யாருக்கெல்லாம் மீனத்தில் சுக்கிரன் சம்மந்தப்படுதோ அல்லது மீனத்தில் ரேவதியில் பிறந்திருக்காங்களோ அவங்க வீட்டில எல்லாம் கண்டிப்பாக பெட்டகம்ன்ற அமைப்பு இருக்கும். இல்லைனா ட்ரெஸ்ஸரியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லையா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் ஏதோ பொட்டி பணங்கிறது அவங்க வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இருக்குது, நான் ட்ரெஸ்ஸரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் அதரவாக சொல்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய பீரோ இருந்தாலும் பணப்பெட்டின்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் அதுக்கான காரணம் நட்சத்திரங்களில் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது 27 நட்சத்திரங்களில் சுக்கிரன் என்ற பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம், அழகான தோற்றம், சுறுசுறுப்பு, கவர்ச்சிகரமான பேச்சு, கம்பீரமான பேச்சு, எப்போதும் பொருளாதார சிந்தனை, பொருளாதாரம் பின் வயதில் கிடைக்கும். பரணி நட்சத்திரம், கலைகளில் ஆர்வம், காதல் மன்னர்கள் அல்லது காதல் மன்னிகள் சொல்லலாம், காதல் வயப்படுதல், தைரியமான குணம்,
தாய்மை குணம், நிரந்தர வருமானத்தை பற்றிய சிந்தனை. கிருத்திகை நட்சத்திரம் பிடிவாத குணம், கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்கெல்லாம் சுக்கிரன் இருந்தால் கவர்ச்சி பார்வை, அந்த கண்ணு அழகாக இருக்குது, அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அவங்க கண்ணை, அப்படியெல்லாம் ரசிக்கிறாங்க இல்லையா? பெண்களையோ ஆண்களையோ, ஒரு ஆணாக இருந்தாலும் கண் அழகாக தான் ரசிக்கிறது, ஒரு குழந்தைய ரசிக்கிறோம் இல்லையா? இந்த சுக்கிரன் வந்து கிருத்திகை நட்சத்திரம், அவங்க கண்கள் அழகாக இருக்கும், அவங்க பார்வை அப்படிங்கிறது ஒரு அழகாக கருணையான பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், கவர்ச்சியான பார்வை உடையவர்கள் அப்படிங்கலாம். நிர்வாக திறமை அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் சஜஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அவங்கக்கிட்ட. ரோகிணி மிகுந்த வசீகரமான குணம் தோற்றமுடையவர்கள், கலைகளில் ஆர்வம், செல்வ வளம், குடும்பத்தின் மீது அதிக பற்று. இன்னொரு ரகசியம், எல்லாரும் நகை வாங்குவீங்க இல்லையா? இந்த ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு நகை வாங்குங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தலைவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சேமத்தாரை நட்சத்திரம் அது வந்து குற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரம் இந்த நகை சார்ந்த விஷயங்கள் வரும். ஆனால் உங்களுக்கு நகை அப்படிங்கிறது அமையணும்னா இந்த ரோகிணி வந்து சிறப்பு. அதுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்குது. 27 நட்சத்திரங்கள் யாருங்க? சந்திரனுடைய மனைவிகள். சுக்கிரன் 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தினாலும் யோகம்தான், ஏன்னா பெண்ணின் நட்சத்திரம். அதில் சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருங்க? ரோகிணி. அதனால தான் ரோகிணிக்கு அவ்வளோ ஒரு வசீகம், ரோகிணினாவே ஒரு வசியம் இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர் யாருங்க? கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? மாயமாக அனைத்து மக்களையும் மயக்கிட்டு இருந்தார். அப்போ ரோகிணிக்கு பிறந்தவரே வசியமாகவும் ரோகிணி எவ்வளோ வசியமாக இருக்குது. அதனால தான் சந்திரன் அவங்கக்கிட்டேயே மயங்கி கிடக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ ரோகிணியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நல்ல பொருளாதாரம், அவங்களுக்கு நகையெல்லாம் சேர்றது அந்த மாதிரி இருக்கும் சுக்கிரன் அமைந்தால். அடுத்தது மிருகசிரிஷம், ஆடம்பரமான வாழ்க்கை, நகைச்சுவை உணர்வு, அப்படியே பேச பேச ஒரு அப்படியே ஒரு பிட் போட்டு ஒரு சிரிக்க வச்சுருவாங்க மனிதர்கள். நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அறிவுத்திறன், முன்கூட்டியே யோசிக்கும் திறன், சரியான ஆலோசகர், பொருளாதார நிபுணத்துவம் நிறைந்தவர். திருவாதிரை உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, சுக்கிரன் திருவாதிரை அமைஞ்சுன்னா பொசுக்குன்னு அழுதுருவாங்க, தொட்டா சினிங்கின்னு சொல்லலாம். கவர்ச்சியான கம்பீரமான தோற்றம் இருக்கும், எதையும் செயல்படுத்தும் திறன் இருக்கும், கலைகளில் ஆர்வம். புனர்பூச நட்சத்திரம் ஆன்மீக ஈடுபாடு, நேர்மையான குணம், குடும்பத்தின் மீது பற்று, எதையுமே போராடி தான் ஜெயிக்க வைக்கும். பொருளாதாரமாகட்டும் கலைகள் ஆகட்டும், அவங்க ஒரு விஷயத்தை போராடி ஜெயிப்பாங்க. அந்த நம்பர் 1 சுக்கிரன் அமைந்தால் கலைகளில் படிப்புகள் எல்லாம் நல்லா வருவாங்க. பூசம் பொறுமையான குணம், நற்பெயர், நல்ல அமைதியான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கை அமைதல். நிரந்தர பொருளாதாரம். ஆயில்யம் நல்ல தந்திரமாக பேசி எல்லாத்தையும் வசியப்படுத்திடுவாங்க. பிடிவாதமான குணம் இருக்கும். உலக வாழ்க்கைகளில் ரொம்ப அதீத ஈடுபாடு அப்படின்னு இருக்கும். எல்லா விஷயம் சுகபோக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது. மகம் தலைமை பண்பு, கம்பீரம், அப்படியே அப்படியே சிங்கம் ராஜா அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். தலைமை பண்பு, கம்பீரமான பேச்சு, பிறரை கவரும் தன்மை, ஈர்க்கும் ஆற்றல், சுகபோக வாழ்க்கையில் அதிக நாட்டம், கலை உணர்வு அதிகம்,
இதில் இன்னொரு டிப்ஸு, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பொதுவாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குருவை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. குருவை போய் பாருங்கள், 5ஆம் தேதி போய் 9. சுக்கிரன் வந்து இந்த மகம் நட்சத்திரத்தில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கான பரிகாரத்தை பண்ணுங்கள். டிரான்சிஸ்டில் கோச்சாரத்தில் சுக்கிரன் வரும் இல்லையா, அப்போ வந்து அதுக்கான பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். இனப்பெருக்க நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த மகம். அதில் சுக்கிரனோ குருவோ அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் உண்டு. பூரம் அதே தான், ஆனால் மகத்துக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியான தன்மை அப்படிங்கிற விஷயம். அடுத்தது பூரம், கலை மற்றும் இலக்கியத்தில் ஈடுபாடு, புதிய புதிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்தல், பெரும் பணம் அப்படிங்கிற விஷயத்தை கையாளுதல், எப்பொழுதுமே பணத்தை பற்றிய சிந்தனை, அழகு உணர்வு, அழகாகவும் இருப்பாங்க. சுக்கிரன் வந்து புறத்தில் இருக்கும்போது அழகுங்கிறது ஒரு கம்பீரமான அழகு இருக்கும், கர்ஜனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. உத்திர நட்சத்திரம், ரொம்ப கட்டுக்கோப்பான வாழ்க்கை. இவங்க தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நீதி, நேர்மைன்னெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இதே கொஞ்சம் சரியில்லை கெட்டு போச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரொம்ப அழகிய தோற்றம், பொறுமையாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, சாணக்கியத்தனம் ஜாஸ்தி இருக்கும். அஸ்தம், பல்வேறு கலைகளில் தேர்ச்சி. இன்னைக்கு வேலை இல்லைன்னா சூர்யா சிங்கம் படத்தில் சொல்கிற மாதிரி 5 லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன், 50,000 இருந்தால் பெட்டி கடை, 5,000 இருந்தால் பெட்டி கடை வைப்பேங்கிற மாதிரி எந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல கைத்தொழில் ஒன்றை வச்சு நான் முன்னேறிடுவேன்னு சொல்லுவாங்க சுக்கிரன் அஸ்தத்தில் இருக்கும்போது. இவர்களுக்கு பொருளாதார குற்றம் இருக்கும், இவங்க வீட்டில் கருக்கலைப்புகள் உருவாகும், அந்த விஷயமும் நடக்கும். சித்திரை நட்சத்திரம், கவர்ச்சிகரமான தோற்றம், சுதந்திரமான சிந்தனைகள். நான் வந்து இப்போ பெண்களாக இருந்தால் ஃபெமினிசம் பேசுகிறவங்களா இருப்பாங்க, ஆண்களாக இருந்தால் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. நான் ரொம்ப வந்து இன்பம், தன்னுடைய சுயமான ஒரு சந்தோஷத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆவாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட மகிழ்ச்சிக்காக யாரை வேணால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன வேணால் பண்ணுவாங்க. தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன வேணால் பண்ணி அனுபவிக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. அதில் இருக்கும்போது தன்னுடைய ஆசை அப்படிங்கிற விஷயம் நிறைவேறதுக்காக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். சுவாதி, சமூகத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது, பயணத்தில் ஒரு அது நிறைய விஷயங்கள், பிரம்மாண்ட விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு 500 பவுன் தங்க நகை இருந்தாலும் நிறைய அந்த கவரிங்கில் விதவிதமாக அப்படியே ஜொலிக்கக்கூடிய நகைகள் அப்படின்னு அதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஆசை வர்றது அப்படிங்கிறது இந்த சுவாதியில் சுக்கிரன் இருக்கும்போது. ஆண்களும் பாருங்கள், சுக்கிரன் சுவாதியில் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 2-4 மோதிரமாவது போட்டிருப்பாங்க. இந்த செயினெல்லாம் பெருசு பெருசாக போட்டுட்டு அப்படியே படத்தில் கட்டுற மாதிரி வருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும், அப்படியே கம்பீரமாக வருவாங்க. தன்னை அழகுபடுத்திக்கிறதில் பெருமை கொள்வர் அப்படிங்களாம் அதெல்லாம். அடுத்தது விஷாகம், எப்பவுமே இவங்க ஒரு லட்சியம், சமத்துவம், இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அந்த சுக்கிரன் அங்கே இருந்தாலும் அந்த குரு தன்மையில் தான் இருப்பாங்க, சிந்திச்சு செயல்படுவாங்க. தனக்கு பணமே நிறையா கிடைச்சாலும் அதை வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலான்னு தான் பார்ப்பாங்களோட செலவழிக்க மாட்டாங்க. கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டராக இருப்பாங்க. சிக்கனம், ஐயா சொல்லிட்டாரு, கஞ்சத்தனம் சொல்லக்கூடாது, சிக்கனம். சிக்கனம் தான், இக்கணம் சிக்கனம் தேவை இல்லையா? இன்றைக்கெல்லாம் சிக்கனம் எங்கே இருக்க போகுது. அடுத்தது அனுஷம், ரொம்ப இவங்க வந்து எல்லாத்து மேலேயும் ஒரு நல்ல ஒரு லவபிள் பர்சனாக இருப்பாங்க, ஆழ்ந்த அன்பு வைப்பாங்க, மரியாதை வைப்பாங்க, கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. இவங்களும் வந்து நல்லா ஜெயின்ஜாண்டிக்காக சூப்பராக இருப்பாங்க, பார்த்தா ஆசைப்படுற மாதிரி பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் இருப்பாங்க. கலைகள் மீது ஆர்வங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எந்த செயல் செய்கிறாங்களோ அதனாலேயே இவங்க பாதிக்கப்படுவாங்க, இவங்களுக்கு கெட்ட பேர் உருவாகும்.
அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது கேட்டை. ரகசிய, பிறருடைய ரகசியத்தை காக்கக்கூடியது. ரகசியத்தை தெரிந்து டார்ச்சர் கொடுக்குற கேரக்டராக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட போய் யாராவது கேட்ட நட்சத்திரம் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட போய் பக்கத்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள், காலையில் ஊர் பூரா தெரிஞ்சிடும். தினத்தந்தி நியூஸ் மாதிரி தான். பிற ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதை சொல்வதில் ஆர்வம் மிக்கவர்கள். இருந்தாலும் நல்ல நுண்ணறிவு இருக்கும், நல்ல ஒரு இது பொருளாதார விஷயங்களுக்கு வந்து நிறையா ஆழ்நிலை சிந்தனைகள் இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டவா? வெரி குட். மூலம் தத்துவார்த்தமாக பேசுவாங்க. பொருளாதாரத்தை வந்து எப்பவுமே அவங்க ஃபிலாசபியாக பார்ப்பாங்க. ஃபினான்ஸியாக ஃபிலாசபியாக பார்க்குற ஒரு ஆள் யாருன்னா சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. சரிங்களாங்கய்யா? ஆமான்ட்டார். ஏன்னா நம்ம எப்பவுமே ப்ரூவ் பண்ணிடணும் ஒரு விஷயத்த. ஏன்னா மகத்துக்கு சொன்னேன், தலைவர் வந்து ஃபோனை பார்த்துட்டு அதுக்கு எதுவும் கண்டுக்கல, அடுத்தது உத்திரட்டாதியில் பேசிக்கலாம். அப்போ இப்போ வந்து அவர் வந்து மூலம் சொல்லிட்டாரா, ஃபினான்ஸே ஃபிலாசபியாக பேசுகிற ஒரு ஆள் யாருன்னா சுக்கிரன் மூலத்தில் இருக்கிறவங்க. ஆமான்னு சொல்லிட்டாரு நம்ம பொருளாளர். அதனால தான் அவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்னா கரெக்டாக கேட்டு பொருளாளர் கணக்கு எழுதணும்ல. அதுலேயும் தர்ம ராசியில் வேறு இருக்குது காலபுருஷ தத்துவத்தில். மூல நட்சத்திரம் யார் பிறந்தவங்க? ஆஞ்சநேயர் இல்லையா? அவர்கிட்ட ஏதாவது ஏமாற்ற முடியுமா? காற்று மாதிரி சீறி எல்லா விஷயத்தையும் செஞ்சிடுவார். அடுத்தது பூராடம். கலைகளில் ஆர்வம், எப்போதும் பொருளாதார சிந்தனை, நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள், பரோபர மனம் மிக்கவர்கள், எப்பவுமே அழுதுட்ருப்பாங்க. இந்த கண்ணீர் சிந்தும் நட்சத்திரங்கள் சிலதெல்லாம் இருக்குது. இந்த பூராடம், திருவோணம், ஏற்கனவே என்ன நட்சத்திரம் சொன்னேன்? திருவாதிரை. கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து சுக்கிரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ணீர் சிந்திட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு. அந்த வீட்டில் பெண்கள் அழுவாங்க அப்படிங்கிறது. அடுத்தது உத்திராட நட்சத்திரம். நியாயமான உணர்வு, பொறுப்பு மிக்கவர்கள், பணத்தை வந்து கணக்கு போட்டு செலவு பண்ணுவாங்க. இல்லைன்னா சுக்கிரன் இருந்து அவங்களுக்கு இது 4ஆம் அதிபதியெல்லாம் இருந்து அதுவும் 4ஆம் வீடு திக்பலத்துலலாம் தான் ஊரோரத்தில் பெரிய பெரிய தோப்பாக வாங்கி போடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களாம் இருக்கும். உத்திராடத்தில் ஒரு குழந்தை பிறந்தாவே ஊரோரத்தில் ஒரு தோப்புன்னு சொல்லுவளுக்கு. சுக்கிரன் 4ஆம் அதிபதியாக இருந்து அவர் அங்கேயே இருந்தார்னா எழுதி வச்சுக்கலாம், அந்த குழந்தையோட லைஃப் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய சொத்து உண்டு அப்படிங்கிறது. திருவோணம். மாய கண்ணன் மாதிரி தான், மாயாஜால வித்தைக்காரர்கள். திருவோணத்தில் சுக்கிரன் அப்படியே கவர்ச்சியாக பேசி மயக்கிடுவாங்க. இதிலெல்லாம் குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் எப்படி அம்மா அப்பா கிட்ட ஏமாந்தி பொருட்கள் வாங்குறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுக்கிர தசையெல்லாம் நடந்தான். ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு 4 ட்ரெஸ் எடுக்கிறது இவங்களாக தான் இருப்பாங்க. விதவிதமாக கார்களில் பயணம் பண்ண ஆசைப்படுவார்கள். விதவிதமான இனிப்புகளை விரும்பி சாப்பிட ஆசைப்படுவாங்க. இவர்கள் வீட்டில் எப்படியாவது ஒரு பெண் அப்படிங்கிறது, அல்லது கன்னி பெண்ணோ ஒரு பெண்ணோ அல்ல அத்தையோ வந்து தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத இழந்து அவங்க வந்து இறந்துருப்பாங்க. அந்த தோஷம் உண்டு. அவிட்டம். தவிட்டு பானைலாம் தங்கன்றாங்க. அவிட்ட நட்சத்திர சுக்கிரனுக்கிறதெல்லாம் தோஷம், பொருளாதார குற்றம். இவர்கள் பொருள் களவு போகும் அல்லது பிறர் பொருளை இவர்கள் களவாடுவார்கள். வசீகர உணர்வனுக்கு, வசீகர தோற்றருக்கு எல்லாருக்கும் பேசு அப்படிங்கிறது சூடாக வரும், நிதானமான சொற்கள் இருக்காது. பொருளாதாரம் எப்பவுமே பின்னடைவில் இருக்கும். அது இணைக்கிற வீடே 10-11. தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் அவிட்ட நட்சத்திரம் நினைக்குது. அப்போ லாபம் தானே தரணும், இல்லை. அங்கே சுக்கிரன் போய் வந்தால் சங்கடங்கள். புரட்டாதி. பொருளாதாரம். அவிட்டத்தில் வந்து சுக்கிரன் வந்து முக்கியமான விஷயம் இசை ஆர்வம்.
அந்த இதெல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த இசைக்கருவிகள் அதுலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்து ஸ்பெஷல். யாராவது இசை கற்றுக்கணும், அந்த மாதிரி கலைகள் கற்றுக்கணுன்னா திருவாதிரை அவிட்டத்தில் கொண்டு போய் அந்த நல்ல நாளாக பார்த்து சமநோக்கு நாள் பார்த்து நல்லா தாராபலன் அந்த இது நேத்திர ஜீவனெல்லாம் பார்த்து அந்த அவிட்டம் ஒரு கலையில் குழந்தைய சேர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக படிக்கும். விஜயதசமியில் குழந்தைய சேர்த்துறோம் இல்லையா, அந்த மாதிரி அவிட்டத்தில் ஒரு கலைகளை பையில் கொண்டு போய் சேர்த்தலாம். சதயம் சமூக சிந்தனை, வித்தியாசமான கேரக்டர் இருப்பாங்க. பொருளாதாரத்தை பற்றி எப்பவுமே சிந்தனையாக இருக்கும். பெரும் பணத்தை நோக்கியே இவங்க எண்ணம் எப்பவுமே போகும். நிறையா பேர் பெரும் பணக்காரங்களாக இருப்பாங்க. சதய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பேசிக்காகவே அவங்களுக்கு பெரும் பணம் இருக்கும். சுக்கிரன்லாம் இருந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 3, 7, 11 அதிபதி திருமணம் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணணும். அடுத்தது பூரட்டாதி, தாராள குணம், ஆன்மீக ஈடுபாடு, அறிவுத்திறன், தெரியுதோ தெரியலையோ எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசி ஜெயிச்சிருவாங்க. எங்கே தொட்டு எங்கே முடித்தாலும் அவங்க பேச்சு கடைசியில் அவங்க என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அது கன்க்ளூஷன் வந்துடும். பேசியே மயக்குபவர்கள். என் பேச்செல்லாம் கேட்டு ஆமாமான்றீங்கள. அடுத்தது உத்திரட்டாதி, குடும்பத்தின் மீது அன்பு, குடும்ப பற்று அதிகம். அதை பாச வலையில் சிக்கிட்டு வெளியில் வர மாட்டாங்க. பெண்கள் மீது தீராத பாசம் பற்று, பெண்ணுனா தெய்வம் அப்படிங்கிற சிந்தனை. பொருளாதாரத்தை தேடிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பொருளாதாரம் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. சில நேரத்தில் எதுக்கு இது ஒன்றும் வேண்டாம் சாமியாராக போயிடறேன்னு யோசிப்பாங்க. ஒரு பைசா வரனால நேர்மையாக சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க. அதே நேரத்தில் பரவாயில்ல 10 ரூபாயா 15 ரூபா சொல்லலாம் அப்படிங்கிற மனநிலையும் வரும். அதனால ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது பொருளாதார விஷயங்களில். குடும்ப பற்றுடையவர், கருணை மனம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பாச வலையில் சிக்கிட்டு வெளியில் வராமல் தவிப்பாங்க. சரிங்களா பிரதர்? உங்களை பார்த்து சொல்ல அதுதான் வந்து ரூலு. ரேவதி, கலைகளில் ஆர்வம், கற்பனை திறன், வசீகர தோற்றம், பெரும் பொருளாதாரம். இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சதயத்திலேருந்து எடுத்துக்கிட்டாவே சுக்கிரன் 4 நட்சத்திரத்தில் எல்லாமே பெரும் பணம் அவங்கக்கிட்ட இருக்கும், கையாளுவாங்க. பிறருக்கு கடன் கொடுப்பார்கள், கடன் கொடுத்து ஏமாறல் ரெண்டுமே நடக்கும். ஏன் சொல்லுங்க? பூரட்டாதி உத்திரட்டாதி குபேரனும் பெருமாளும் பக்கத்தில் 2 நட்சத்திரம். நெல்லுக்கு பயிறது புல்லுக்கு பயிற மாதிரி 4மே பணம் பொருளாதாரம்ல இருக்கக்கூடியது தான். அப்போ 27 நட்சத்திரங்களை சுக்கிரன் நிற்கும் போது எளிமையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுடைய கேரக்டரோடையோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் கேரக்டரோடையோ என்ன ஒத்து போகுது அல்லது எப்படி இதை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இந்த 27 நட்சத்திரங்களை நம்ம எப்படி இயக்கலாம்? சுக்கிரன் என்ற திசை நடக்குதுன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். சுக்கிரனுக்கு அதாவது 27 நட்சத்திரக்கான உணவுகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, அதே மலர்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தானம் பண்ணுறதுனால சாப்பிட்றதுனால இதெல்லாம் நம்ம வந்து நிறைவாக இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சுக்கிரன் அப்படின்னாவே பரிகார ஸ்தலம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஸ்ரீரங்கம் போக சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீரங்கம் வந்து போய் வழிபாடு பண்ணுறது, கஞ்சனூர் வழிபாடு பண்ணுறது, மகாலட்சுமி தாயாராக வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மகாலட்சுமி குபேரன் வழிபாடு அப்படிங்கிறது. சுக்கிரன்னாவே என்னங்க? வாசனை திரவியங்கள், மலர்கள். தீரா கடன் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, மனசு சஞ்சலமாக இருக்குன்னா 48 டேஸ் தொடர்ந்து நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுட்டு வாங்க, பிரச்சனைகள் குறையும். ஆண்கள் மல்லிகைப்பூ சென்ட் யூஸ் பண்ணுங்க, ஜாஸ்மின் சென்ட். நிஜமாவே அது தீர்வு. மல்லிகைப்பூ என்ன நட்சத்திரங்க? தலைவர் இப்போ தான்
வேறு உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. மகம் நட்சத்திரம். மகம் யாரோட நட்சத்திரம்? சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம். அப்போ சுக்கிரனோட இயக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதா? காலபுருஷத்தில் அது எத்தனாவது நட்சத்திரம்? 9வதா? 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். நம்ம கர்ம வினையெல்லாம் போக்கக்கூடியது அந்த நட்சத்திரம் தான். அப்போ அந்த நட்சத்திரத்து மூலமாகவே நமக்கு தீர்வும் உண்டு. அதனால தான் 48 டேஸ் நீங்கள் தொடர்ந்து அதை செஞ்சு பாருங்கள், பொருளாதார உயர்வுங்கிறது இருக்கும். சிம்பிளான விஷயம். தாராபலனில் எனக்கு சரியில்லைன்னு இங்கே பேசாதீங்க. இது தாந்திரீகம். எந்த பண ஈர்ப்பு வகுப்புக்கு போங்க, எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போங்க, எந்த ஒரு ஸ்விட்சுக்கு போங்க, சரி எந்த ஒரு சுப நிகழ்வும் மல்லிப்பூ இல்லாமல் இருக்கா? மல்லிப்பூனாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? இங்கே பாரு எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ அதுதான் தாந்திரிகம், அதுதான் ஈர்ப்பு அப்படிங்கிறது. ஜாஸ்மின் சேண்டு, ஜாஸ்மின் பவுடர், ஜாஸ்மின் சோப்பு என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள். தலைவர் சொல்வார் குருச்சந்திரன் சேர்ந்துருக்கு, அதான் கோகுல் என்னது மைசூர் சாண்டல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பார் அடிக்கடி கிட்ட. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரகங்களை நம்ம எப்படி இயக்கணும்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலமாக தான் இயக்கிறோம். ஒரு நட்சத்திரத்தை இயக்கணும்னா ஒவ்வொரு உணவு சொல்கிறோம். எந்த ஒரு தாந்திரிகத்திலையும் இல்லை எந்த ஒரு பூஜை முறையிலையும் 12 மல்லிகைப்பூ வச்சு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க தெரியுமா? ஆன்மீக விஷயங்களில் தெரியாது. ஓகே, ஒரு தன ஆகர்ஷணம் உங்களுக்கு வேணும், ஒரு பொருளாதாரம் வேணும்னா தினமும் 12 மல்லிகைப்பூ வச்சு ஒரு மந்திரம் சொல்லுங்கள். லக்ஷ்மி மந்திரமாகட்டும், குபேர மந்திரமாகட்டும், மகாலட்சுமி ஆகட்டும், தனாகர்ஷண மந்திரமாகட்டும், மல்லிகைப்பூ 12 மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. ஒரு மல்லிகைப்பூக்கு ஒரு தடவை மந்திரம் சொல்லி சமர்ப்பணம் பண்ணுங்கள். அது கூடவே அச்சதையும் சேர்த்தி முடிஞ்சால் காயின், வெள்ளி காயின், தங்க காயின், இதெல்லாம் வந்து டிப்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம். சுக்கிரனை வலுப்படுத்துவதற்காக, பொருளாதார உயர்வுக்காக மருதாணி கைகளில் இடுதல். சுக்கிரனோட தன்மை உங்களுக்கு வேணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம கைகளில் மருதாணி இடுறோம் இல்லையா, உள்ளங்காலில் வைக்கணும். உள்ளங்காலில் தான் எல்லா நரம்பு முடிச்சுகளும் இருக்கும். உள்ளங்கால் நேரடி தொடர்பு எங்கே பெறுதுங்க? நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புளில். அப்போ தொப்புளில் மருதாணி வைப்பாங்க. யாருக்கா தெரியுமா? பம்பரம் விடுவாங்க மேடம், ஆம்லெட் போடுவாங்க மேடம். ஆக்சுவலி அங்கே தான் பிரம்மா, விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து வெளியில் வந்தவர் வந்து பிரம்மா. அங்கே தாமரையில் பிரம்மா நான்முகன், படைப்பாற்றல் மிகுந்தவர். பிரம்மா வந்து என்னத்துக்கு காரணம்? மூல காரணம் நமக்கு படைத்தல். எல்லாம் என்ன சொல்கிறோம்? ஏன் தலையெழுத்து மாறுமா அப்படின்னு பிரம்மா கிட்ட பாருங்க. அவங்க தலையெழுத்து மாறுனா மருதாணியை வந்து நாபி கமலத்தில் வைங்க. சுக்கிரன் வேணும்னா இது பண்ணுங்க. அங்கே சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், சக்தி, ஆக்னை அப்படின்னு சொல்லிட்டு சக்கரங்கள் இருக்கு. அந்த இடத்துல இயங்கக்கூடியது மணிப்பூரக சக்கரம், பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய சக்கரம். அதுக்கு கீழே தான் சுவாதிஷ்டானம், சுக்கிரனுடைய இயக்கம் கொண்ட சக்கரம். அதனால தான் அதை சொல்கிறோம். ஏன் அதை ஒரு கவர்ச்சிகரமான பொருளாக காட்டுனாங்க அப்படின்னா, அந்த சுக்கிரனுடைய இயக்கம் அங்கே இருக்குது. நாம் தவறான சிந்தனைகளையே பார்க்குறோம், தவறான விஷயங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய உண்மைகள் மறைக்கப்படுது, முக்கியத்துவங்கள் மறைக்கப்படுது. பொதுவெளியில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இது. நம்ம பேசி தான் ஆகணும். ஒருத்தங்களுக்கு அவேர்னஸ் வரணும்னா பேசணும். ஒருத்தங்க ஜெயிக்க வைக்கணும்னா நம்ம எல்லாம் பேசி தான் ஆகணும். நம்ம பேசக்கூடிய இடத்துல இருக்கோம். ஒரு ஆசானாக இருக்கணும்னா நல்ல ஒரு வழிகாட்டுதல் நம்ம தரணும். ஸோ இதுதான். ஸோ சுக்கிரன் வந்து இயக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. சுக்கிரனுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து மலர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துங்க. சரி, 27 நட்சத்திர பலன் சொல்லிட்டு 27 நட்சத்திர மலர்கள் மட்டும் சொல்லிட்டு ஸ்பீச்சை குறைத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு. 27 நட்சத்திரத்துக்குரிய மலர்கள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்வினினா சாமந்தி, பரணி முல்லை,
அஸ்வினி, சாமந்தி, பரணி, முல்லை. கிருத்திகை, செவ்வரளி. ரோகிணி, பாரிஜாதம். மிருகசிரிசம், ஜாதி மல்லி. திருவாதிரை, வில்வம், வில்வப்பூ. புனர்பூசம், மறிக்கொழுந்து. பூசம், பன்னீர் மலர். ஆயில்யம், செவ்வரளி. நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க, அதுவும் எழுதிக்கலாம். மகம், மல்லிகை. பூரம், தாமரை. உத்திரம், கதம்பம், பல்வேறு மலர்களால் தொடுக்கப்பட்ட கதம்பம். அஸ்தம், வெண் தாமரை. சித்திரை, மந்தாரை. சுவாதி, மஞ்சள் அரளி, ஜாதி மல்லி. விஷாகம், இருவாச்சி. இருவாச்சி. அனுசம், செம்முல்லை. கேட்டை, பன்னீர் ரோஜா. மூலம், வெண் சங்கு மலர். பூராடம், விருச்சி. உத்ராடம், சம்பங்கி. திருவோணம், செந்நிற ரோஜா, சிவப்பு ரோஜா. அவிட்டம், செண்பகம். சதயம், நீலோற்பவம், மனோரஞ்சிதம். பூரட்டாதி, வெள்ளை அரளி. உத்திரட்டாதி, நந்தியாவட்டம். ரேவதி, செம்பருத்தி. இதில் இன்னொரு டிப்ஸு உங்களுக்கு வந்துட்டு, நிறைய கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் இல்லையா? இந்த மனோரஞ்சித பூ சொன்னேன் இல்லையா? இந்த மனோரஞ்சித பூவை வந்துட்டு அர்த்தநாரீஸ்வரருக்கு தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் படைச்சி, இந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல, அவல் பொரி பொட்டுக்கடலை, அதில் வந்து நாட்டு சர்க்கரை கலந்து பிரசாதமாக வச்சு வேண்டிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லற வாழ்வில் இன்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் டிப்ஸாக சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு சுக்கிரனுடைய இயக்கத்துக்கான விஷயங்கள். ஓரளவு சுக்கிரனை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இதுக்கு மேலே எங்கள் தலைவர் வந்து மலேசியா பயணம் போனோம். அடுத்த சுக்கிரனை இயக்க போகிறார். அவர் ஃப்ளைட் ட்ராவல் 12ஆம் இட சுக்கிரனை இயக்க போகிறாரு. அப்போ அவரை வந்து நம்ம வாழ்த்தி நல்லபடியாக போயிட்டு, நம்மளுடைய தலைவர் நம்ம வெளிநாடு போய் ஒரு கான்ஃபரன்ஸில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவரை வந்து அங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்களே பணம் போட்டு கூப்பிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து அவர் வாழ்த்தி அனுப்பணும். அதனால் அவருக்கு வந்து நாங்கள் பிரியா விடை கொடுத்து அவருக்கு போய் டாட்டா கட்டி ஃப்ளைட் ஏற்றி விட்டுருக்காங்க. நாங்களும் கிளம்புறோம். ஸோ என்னுடைய ஸ்பீச்சை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு இன்றைய சுக்கிரனை பற்றிய, சுக்கிரன் தரும் சுக வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை வந்து பேச வாய்ப்பளித்த எமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும், ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உரையை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அனைத்து வளமும் நலமும் சுக்கிரனின் மூலமாக கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பணமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி. ஜோதிட பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் திருமதி தனபாக்கிய மேடம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் சுக்கிரன் பற்றிய சொற்பொழிவை ஆட்டியுள்ளார்கள். இன்றைக்கி சுக்கிரனை பற்றி பேசும்போது நான் ஃப்ளைட்டில் போக போகிறேன் இதை பற்றிலாம் சொன்னாங்க. நான் பிறந்ததே தைத்துளை கர்ணம் தான். அந்த கர்ணத்தோட அதிபதியே சுக்கிரன் தான். ஸோ அப்போ அந்த சுக்கிரனோட இயக்கம் எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.